திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 982, அதிகாரம் சான்றாண்மை. ஒரு நாட்டின் மன்னர் மிகவும் தலைக்கணம் பிடித்தவர். யாருடைய அறிவுரைக்கும் செவிசாய்க்க மாட்டார். எவ்விதமான நற்குணங்களும் அவரிடம் இல்லை. ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள் வேட்டையாடச் சென்றார். அந்த காட்டின் மையப்பகுதி கொடிய விலங்குகள் நிறைந்த ஆபத்தான பகுதி என்று அமைச்சரும் தளபதியும் எவ்வளவோ எச்சரித்தும் அவர் அதனை பொருட்படுத்தவே இல்லை. எந்த துணையுமின்றி தனியாகவே உள்ளே சென்றார். அவர் உள்ளே சென்ற சற்று நேரத்தில் அங்கு கரை புரண்டோடும் ஒரு காட்டாற்றை அடைந்தார். அதற்கு மேல் செல்ல வழி இல்லை. மாலை மங்கி எங்கும் இருள் சூழ ஆரம்பித்தது. தூரத்தில் ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிந்ததால் அதை நோக்கி சென்றார். அங்கு ஒரு சிறிய குடில் ஒன்றில் முனிவர் ஒருவர் இருந்தார். மன்னரை கண்டதும் தனது தவ வலிமையால் அவரை பற்றி அறிந்து கொண்டார். மன்னன் நடந்ததை கூறி இரவு மட்டும் அங்கே தங்கிக் கொள்ள முனிவரிடம் அனுமதி கேட்டார். அதற்கு முனிவர், நீர் இங்கு தங்கிட எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இங்கு தங்குவதற்கு பிரதிபலனாக எனக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை தர வேண்டும் என்றார். உடனே மன்னர் தனது கழுத்தில் இருந்த மணிமாலையை கழற்றினார். அதை பார்த்த முனிவர், மன்னா, நானோ முனிவன். உங்களுடைய மணிமாலையால் எனக்கு எந்த பயனும் இல்லை. ஆகையால் இது எனக்கு வேண்டாம். உங்களிடம் உள்ள நற்பண்புகளை கூறுங்கள். அதிலிருந்து என்னிடம் குறைவதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். மன்னர் பதில் கூற முடியாமல் விழித்தார். எந்த நற்பண்பும் இல்லாமல் வாழ்ந்து விட்டதற்காக வாழ்க்கையில் முதன்முறையாக வெட்கப்பட்டார். உடனே முனிவரின் கால்களில் விழுந்து, ஐயனே, என் அகக்கண்களை திறந்து விட்டீர். உங்களுக்கு தர என்னிடம் எந்த நற்பண்பும் இல்லை. உங்களிடம் உள்ளதை எனக்கு தாருங்கள் என்று பணிவுடன் வேண்டினார். முனிவர் மன்னனுக்கு கருணையையும் அன்பையும் வழங்கி ஆசீர்வதித்தார். நற்பண்புகளே சான்றோர்க்கு சிறந்த நலமாகும். மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்ததன்று என்பதை குணநலம் சான்றோர் நலனே, பிற நலம் எந்நலத்து உள்ளதும் அன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பண்பின்மை கீழோர், நற்பண்புகளே சான்றோர்.